துன்பம் ஏற்படுது பாருங்க கிறிஸ்துவ விசுவாசிக்கிறதன் மூலமா. அந்த ஒரு துன்பத்தை விட வேற ஒரு துன்பத்தை படுன்னு சொல்லி வேதத்துல போதிக்கிறதே இல்லை. எங்க இருக்கு காமிங்க பார்ப்போம். பட்டினியா இருக்கிறவனை பார்த்து பட்டினியாய் இதுதான் கடவுளுடைய சித்தம், பொறுமையோடு சகித்துக்கொள்ள எங்கேயாவது இருக்குதா? நீங்க காமிங்க. தரித்திரத்தில் இருக்கிறவன் நீ பொறுமையோடு சகித்துக்கொள்ள, இதுதான் கடவுளுடைய சித்தம். கொஞ்ச நாள் சகித்துக்கொள், உனக்கு பரலோக ராஜ்யம் சீக்கிரம் வரும், அதுல போனவனுக்கு மாளிகை இருக்குது, எங்கேயாவது இருக்குதா சொல்லுங்க. ஆனால் எப்படியோ போதிக்கிறாங்க. இதை போதிச்சா நல்ல ஆளுன்றாங்க. எப்படி சகிச்சுக்கிறது, எப்படி பாடுபடுறது, இல்லாத பாடெல்லாம் எப்படி பாடுறதுன்னு சொல்லி தர்றாங்க. ஆனால் ஒரே ஒரு பாடம் தான் பாடுன்னு சொல்லி வேதம் சொல்லுது. அது என்ன? கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறது நிமித்தமாய், கிறிஸ்துவை விசுவாசிக்கிறது நிமித்தமாய் ஏற்படுகிற துன்பங்கள். இப்போ படுறாங்களே பாடு, அது சகிக்க வேண்டிய பாடு. இதை சகிச்சுக்கொள்றாரு. ஏன்னா இதன் மூலமாக உனக்கு மகிமை உண்டாக போகிறதுன்னு சொல்றாரு. இந்த பாடம் சகிக்க சொல்றாரு. இதை தவிர வேற எந்த பாடையும் சகிக்க சொல்லி வேத வசனத்தில் சொல்லப்படவே இல்லை.